ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக கதை பார்க்கலாம். கோபத்தை பற்றி. சரியா? நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கோபம் வந்து ஒரு பகுதியாகவே அமைஞ்சிட்டு, ஒரு சிலவங்களுக்கு கம்மியாக வரும், ஒரு சிலவங்களுக்கு அதிகமாக வரும். ஒரு சிலவங்க கோபம் அதிகமாக படுறவங்களுக்கு மற்றவங்களுக்கு எவ்வளவு காயப்படுது அப்படிங்கிறதே தெரியவே இல்லை. அது எப்படி எந்த அளவுக்கு காயப்படுது அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை. சரியா? அதாவது இப்போது வந்து ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த குட்டி கிராமத்தில் நல்லா சுற்றி வயல்வெளிகள் பச்சை பசலுன்னு எல்லாமே இருக்குது. அதில் மிதமான தென்றல் காற்று வீசுது. அதில் ஒரு அழகான ஒரு குட்டி வீடு இருக்குது. அந்த வீட்டில் அப்பா, அம்மா, ஒரு மகன் எல்லாம் வசித்து வந்து ஒரு குடும்பமாக அழகாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து பார்க்குறாங்க. அவங்க அப்பா மகன் எப்படி இருக்கான், வாங்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரியுது அவனுக்கு கோபம் வந்து அதிகரித்துக்கிட்டே வருது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோபம், எல்லா இதுக்கும் கோபம் பட்டுக்கிட்டு கோபம் வந்து எல்லையை மீறிட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லையை மீறி கோபம் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவனுக்கு இதை வந்து புரிய வைக்கணும். இப்படி கோபப்படக்கூடாது, கோபப்படுறதுனால மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவனுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு அதை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் அதுக்காக அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் கையில் ஒரு சுத்தியலும் நிறையா ஆணிகளும் கையில் கொடுக்குறாங்க. ஆணிகளும் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள செவரில் எல்லா சுவர்லேயும் ஆணியை அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் கோபம் சரிப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் ஒவ்வொரு நாளாக கோபம் வருது. கோபம் வரும்போதெல்லாம் அவன் ஆணி அடிக்கிறான். ஒரு நாளைக்கு நாள் ஆணி அடிக்கிறான், 15 ஆணி அடிக்கிறான். அடுத்து மறுநாள் அடிக்கிறான், 14 ஆணி ஆகுது. அடுத்து மறுநாள் அடிக்கிறான், 12 ஆணி. இப்படியே குறைந்து கொண்டு போய் ஒரே ஒரு நாள் ஒரு ஆணி மட்டும் அடித்தான். அதுக்கப்புறம் சொல்கிறான், இப்போ எனக்கு இன்னும் கோபமே அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான், எப்பா நீங்கள் கொடுத்த ஆணிகளில் நான் அப்போ 50 ஆணிகள் கிட்ட அடிச்சிட்டேன். இனிமேல் எனக்கு கோபம் வராது. ஆனால் இன்றைக்கி நான் ஒரே ஒரு ஆணி அடித்தேன். இன்றைக்கி நான் நேற்று ஒரு ஆணி அடித்தேன். இன்றைக்கி ஒரு ஆணி கூட நான் அடிக்கலை. இனிமேல் எனக்கு கோபம் வராதுப்பா. சரி, இன்னும் கோபம் வராதுல்ல, அப்போ நீ என்ன பண்ணணும், கோபம் வராதப்பெல்லாம் நீ ஒவ்வொரு ஆணிகளாக இங்கேருந்து பிடுங்கணும், பிடுங்கி எடுத்துடணும், அதில் ஆணிகளை அகற்றிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அதனால் அப்படியே அவன் வந்து ஒவ்வொரு ஆணிகளாக அகற்றினா கடைசியில் ஒரு ஆணிகளும் இல்லை. குறிப்பிட்ட நாட்கள் போக போக ஒரு ஆணிகள் கூட இல்லை. அதுக்கப்புறம் அப்பாவை கூப்பிட்டு பெருமையாக சொன்னான், எப்பா எனக்கு இனிமேல் கோபமே வரல, நான் எல்லா ஆணிகளையுமே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஆணிகள் அடித்தா இந்த செவரில் அப்போது அந்த ஓட்டைகளுக்கு என்ன பதில் கூறுவாய் அப்படின்னு அப்பா கேட்டாங்க. அவனுக்காக அதுக்கு வந்து பதிலே இல்லை. அதே தான், நீ வந்து மற்றவங்களுக்கு கோவப்பட்டு எவ்வளோ காயப்படுத்தியிருக்கா, அப்போ அதை பற்றி நீ யோசிக்கவே இல்லை. அப்போ அதுக்கு மருந்து எப்படி கொடுப்பா அப்படின்னு அவங்க அப்பா அந்த கோபத்தை வந்து அவ்வளவு தெளிவாக விளக்கம் கொடுத்து அவருக்கு வந்து புரிய வச்சார். சரியா? அதனால் இந்த கோபத்து மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது பயன்? எந்த பயனுமே நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அப்படி தானே? அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதனால் நீ வந்து கோபத்தை குறைச்சிட்டு நீ எல்லாத்தையுமே அன்பாக பாசமாக பழகிப்பார், எல்லாருமே உங்ககிட்டையும் அதே மாதிரி நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து இது மூலமாக, ஒரு கதை மூலமாக ஒரு புரிய வச்சுருக்காங்க. இந்த கதையை நான் ஒரு கவிதை மூலமாக முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கோபம் என்னும் இருட்டில் வீழ்ந்து விடாதே, பிறகு பாசம் என்னும் பகல் கண்ணுக்கு தெரியாது. இத்துடன் என் கதையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி.